पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 664வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். முன்னொரு காலத்துல சௌபரின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் தண்ணீருக்கடியில தபஸ் பண்ணினார். அண்டர் வாட்டர் தபஸ். யமுனை நதியில தண்ணீருக்குள்ள மூழ்கி மூச்சை அடக்கி தவம் பண்ணினார். எவ்வளவு கடினமான தபஸ். அந்த தண்ணீருக்குள்ள அவர் மூச்சை அடக்கின்னு உட்காந்து எவ்வளோ நாழி முடியுமோ அவ்வளோ நாடி தபஸை பண்ணிட்டு நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அப்படி மேலே ஆக்சிஜனுக்காக வருவார். அப்புறம் மறுபடியும் கீழே குனிவார். மறுபடியும் தபஸை தொடங்குவதற்கு முன்னாடி சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் அவருக்கு கள்ளப்படும். அதில் சம்மதன்னு ஒரு மீன், அந்த மீன் இவரை சுற்றி சுற்றி வரும். அந்த மீன் பாடும் ஆடும். அந்த மீன் மேலே ஏகப்பட்ட மீன் குஞ்சுகள் இருக்கும். பேரன் கொள்ளு பேரெல்லாம் அவையெல்லாம் கொஞ்சின்னு இருக்கும். பார்த்தார் மகரிஷி. இந்த பார்வையினால் அவர் மனசே மாறிப்படுது. நாமும் இப்படி கொடுத்த நடத்தாமல் போயிட்டோமே, நாமும் கல்யாணம் பண்ணி பேரன் கொள்ளு பேரெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தபஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணித்து நேர கரைக்கு வந்தார். அயோத்தியா நகருக்கு போனார். மாந்தாத்தா சக்கரவர்த்தி 50 பெண் இருக்கு. அதில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன குறைஞ்சிடுவான்னு இவர் போனார். அங்கேருந்து கழவர் ஜரா ஜர்ஜரித்த தேகர் இவர் போய் அங்கே உட்காண்டார். சாஸ்திரபையில் நமஸ்காரம் பண்ணா, பாத பூஜை பண்ணா, அதெல்லாம் ஓகே. என்ன விஷயம், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொஞ்ச நாள் இல்லறத்தை அனுஷ்டிக்கலான்னு நினைக்கிறேன். இத்தனை நாளைக்கு அப்புறம் வந்து ஞானமாக 80 வயசில் துறவரம் பூண்டுகிற வயசில் கிரகஸ்தாசிரமம் வரைகிறார். கிரகஸ்தாசிரமத்துக்கு இது வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்தை விட்டு போகலை. ஸ்நானம் பண்ண பிரம்மச்சரியம் தான் முடிச்சிருக்கார். என்னால் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டும் அதற்கப்புறம் நீண்ட நாள் வாழ்ந்து சன்னியாசம் பண்ணிக்கிட்டோ இல்லை வானப்பிரஸ்தமோ இருந்து மோட்சம் போகிறதா பிளான். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான் ராஜா. பெரிய வேலையில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கேட்டால் எங்கேயாவது ஏழை பொண்ணு மாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சா பாவம் மாந்தாத்தா. இவர் சொல்கிறார், உனக்கு 50 பெண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன், அதில் ஒரு பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி. ராஜா இப்போ எப்படி பண்ணுவான்? அவன் பொண்ணு விரும்பணுமே இந்த கடத்தை கல்யாணம் பண்ணிக்க. எந்த பொண்ணாவது ஆசைப்படுமா? எந்த அப்பாவும் அது போய் கேட்க முடியுமா? இக்கட்டில் போட்டாரே முனிவர்னு நினச்சான்.
அதெல்லாம் முடியாது சாரி, இட் ஒன்ட், அது சரியாக செட்டில் ஆகாது. நீர் முனிவர் கிழவர், அவள் இளவரசி பெண் அழகி, இளமை வயசு அப்படின்னு டப்புன்னு சொன்னால் மூஞ்சில் அடித்த மாதிரி சௌபரியை கல்லா போடுவார். யார் சாபம் பறிச்சு கொடுத்தனா கஷ்டம். ஆனால் அவனோட டாக்ட்ஃபுல் மனுஷன், சாம பாரகனம். பகவான் வெங்கடாச்சலபதி அனுகிரகம் சொன்னால், மகரிஷி தங்கள் திருவுளத்தை அவசியம் நாங்கள் நிறைவேற்றணும். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, அந்த பெண்ணுக்கு பிள்ளையை பிடிச்சிருக்கும். அதனால் அந்தப்புறத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போது சொல்கிறேன், அனௌன்ஸ் பண்ண சொல்கிறேன், உங்களில் யாருக்கு ஆசையோ அவர் இந்த பிள்ளைக்கு மாலை போடுங்கன்னு. எந்த பொண்ணாவது மாலை போட்டால் கல்யாணம் பண்ணிடுவோம். ஏன்னா மாந்தாத்தா கான்ஃபிடன்ட், ஒரு பொண்ணு மாலை போடாது, போய் திரும்பி வந்துடுவார். சரி, நான் அந்தப்புறத்துக்கு போகிறச்சே ரிஷி யோசிச்சார், இன்னும் இவ்வளோ ஈஸியாக வழிக்கு வந்துட்டான். ஓஹோ, நம்மளுக்கு நோங்கிறது இன்டைரக்டாக சொல்கிறான், இவருக்கு நான் எப்படி வைக்கிறேன் பாரு ஆப்புன்னு நினச்சார் அவர். அந்தப்புறத்தில் நுழைஞ்சா அப்போ 50 பெண்கள் ஜாலியாக விளையாடிட்டு, 2 பொண்ணு செஸ் விளையாடுது, 4 பொண்ணு கேரம் விளையாடுறது, அப்படி ஒரு குரூப்பாக இருக்குது. இவர் உள்ளே நுழைந்தார். நுழைந்தவாறே பகவானை தியானம் பண்ணினார், சுந்தரராஜ பெருமாளை, அழகரை. அடுத்த வினாடி 25 வயசு இளைஞனாயிட்டார். வயசா பஞ்சவிம்சகா. அங்கே போனால் அந்த காவலாளி கூட போனவன், ஐயா அனுப்பிச்சிருக்கார் மன்னர், இவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பப்படுறார், உங்களில் யார் வேண்டுமானாலும் இவருக்கு மாலை போடலாம் அப்படின்னு பார்க்குற. அந்த கழுதுக்கு யார் மாலை போட போகிறான்னு அவன் நினச்சி. ஆனால் 50 பெண்களும் வந்து பலாப்பழத்தையும் வைக்கிறாம வைக்கிறேன், நான் தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணி வெடி நகரடி, உங்கள் அக்கா புருஷன் அவர், ஞாபகம் வச்சுக்கோ, டி உன் தங்க புருஷன் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி இவளுக்கு அடித்தடி சண்டையே வந்துட்டு இளவரசிகள்கிட்ட. இந்த மாதிரி ராஜாட்ட ஓடி போய் சொன்னான், நாங்கள் இது 50 பேரும் அவரே பண்ணிக்கிறேங்கிறாங்க, பெரிய அடித்தடி சண்டை எடுத்து நீங்கள் வாங்க. சரின்னு ஓடி வந்தான் சக்கரவர்த்தி. பார்த்தா சிரிக்கிறார் மகரிஷி, கிழவர். ஆனால் அந்த பெண் கூட எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படிங்கிற. ஓஹோ, தன்னுடைய யோக சக்தியினால் இவர் அழகான வடிவம் எடுத்து விட்டார் புரிஞ்சு நான் மன்னன். 50 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என்ன 50 பேருக்கும் பிடிச்சி கொடுத்தேன். அப்புறம் சொன்னேன், இங்கேயே ஊரோடையும் இருக்கல. இல்லை யமுனைக்கரையில் தான் இருக்கணும், அங்கே தான் வாழ்வின் திருப்பம் வாய்ந்த இடம்னு அதே யமுனைக்கரைக்கு வந்துட்டார். 50 பங்களா சங்கல்பத்தாலே கட்டினார். அவ்வளோதான், ஆனந்தமாக இருக்கார். ஒரு 4-5 மாதம் ஆச்சு. மன்னனுக்கு உள்ளூர வருத்தம், இந்த மகரிஷி ஏதோ மந்திரம் பண்ணி மாயம் பண்ணி ஏமாற்றி அழிச்சு போயிட்டார், நிஜமாகவே பெண்கள் சந்தோஷமாக இருக்கா பார்ப்போம் அப்படின்னு ராணி சொன்னான். அவளே அழிச்சுன்னு வந்தான். ஏகப்பட்ட ஒருத்தருக்கு அவ்வளோ கிஃப்ட் எடுத்துன்னு வரான். முதல் பெண் வீட்டுக்கு போனான். நம்பர் 1 சௌபரி போட்டு, சௌபரி வில்லா நம்பர் 1. நான் மூத்த பெண் இருக்கான்னு அங்கே போய் பார்த்தா சௌபரி காலை வேலை சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்கார். அப்பா உட்காருங்க, ஒரு பூஜை பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா. அதனால் ராஜா கேட்டான், ஏம்மா பொண்ணு நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கியான்? ஐயோ, அதே கேட்குறேன், போங்க, இந்த வீட்டை விட்டே போக மாட்டேங்கிறார். எனக்கு வெளில போகிறது கெட்ட மாதிரி, மீதி 49 சகோதரிகள் என்ன நினைப்பான்னு தெரியல. சரி, நான் அப்போ பண்ண ஏதானோ பூஜை பண்ணிட்டோம், அடுத்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனோம். நம்பர் 2 சௌபரி வில்லா. அங்கே போனால் அப்போ சௌபரி எங்கள் வேதம் படிச்சுருக்கார், பிரம்மைக்கியம். அந்த சமயத்தில் அந்த பெண் வந்தால் பேசினா, சௌக்கியமாக இருக்கியாம்மா, உனக்கு ஒன்றும் குறையில்லையான்னு கேட்டான் ராஜா. அவனுக்கு உள்ளூரும் கில்ட்டி ஃபீலிங். இது ரிஷி ஒன்றும் பண்ணாமல் ஒரு கழுத்துக்கு 50 பொண்ணையும் பட்டி கொடுத்துமே, கிளியை வளர்த்து பூனைக்கு கொடுத்தா மாதிரி அவனுக்கு வருத்தம் தான். அதனால் கேட்டான். அதை பொண்ணு சொல்லித்தாப்பா, ஒரு குறையில்லை பாரு, இந்த பங்களாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், இங்கே எனக்குன்னு தண்ணி ஸ்விம்மிங் பூல், இந்த வில்லால் இவ்வளோ பண்ணியிருக்கிற மகரிஷி. ஆனால் ஒரே ஒரு குறை தான். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கார், இங்கேயே உட்காந்துருக்கார், மீது 49 சகோதரிகளையும் கவனிக்கிறது இல்லை. அதனால் எனக்கு பயமாக இருக்குது, அவர் ஏதாவது சாபம் கொடுத்துருவாளோ. இப்படி 50 வீட்டிலையும் சௌபரி பிரியமாக இருந்தார். 50 வடிவம் எடுத்து. இது இவர் யோகி. ஆனால் இவரெல்லாம் பிச்சை வாங்கணும் மகா யோகி கிட்ட. யார் இது? கிருஷ்ணர்கிட்ட. 5 லட்சம் பெண்கள் ராசக்கிரீடைக்கு வந்தார்கள். 5 லட்சம் பெண்களுக்கும் 5 லட்சம் கிருஷ்ணனாக வடிவெடுத்து கூத்தாடி. ஆஹா, இந்த யோகியோட மகா யோகி அவன். இல்லை அவரோட மகா யோகியோட நோன்னு அவர் அல்டிமேட். அது எப்படி தெரியும்னா, இந்த ராசக்கிரீடைக்கு இந்த பெண்கள் எல்லாம் புல்லாங்கல் இசை மீட்டு தானே வரவழைச்சான் நடுராத்திரியில். அந்த சரத்காலத்தில் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில்
அப்படியே மரத்தடி நின்று அங்கேருந்து புல்லாங்க எடுத்து ஊதினானே. ஊதின உடனே கோபிகைலாம் ஓடி வந்துட்டான். அந்த கோபிகைகளில் சில பேர் திருமணமான கோபிகைகள். அவள் கணவனுக்கு அப்படிதான் சாதம் போட்டுருக்கா. கணவன் சொல்கிறான் ஒரு அப்பளம் சுட்டு போடுங்கிறான். அவன் சரின்னு சொல்லி அப்பளம் சுட போயின்ட்டுருக்கா. அந்த குரல் கேட்டது, அப்பளத்தை அப்படியே யோசிக்க வந்துட்டான். அந்த அப்பளம் என்ன இருக்கும், அந்த கணவன் என்ன இருப்பான். இன்னொரு கோபிக்கு மாமியாருக்கு ஃப்ரான்ச் ஆயில் தடவின்றிருக்கா, கால் வலி. அப்போ குரலை கேட்டவொடனே டொப்புரு போட்டு ஓடி வந்துட்டா. அப்புறம் இந்த ராசக்கிரடி முடிஞ்சு திரும்பி போனாலும் அவள் கதி என்ன அவங்க வீட்டில் எங்கடி போன ராட்சசின்னு நொக்க மாட்டா மாமியார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அவள் அத்தனை பேர் இங்கே வந்துட்டா. ஆனால் இவர் திரும்பி போனாலே வீட்டில் ஒன்றும் இல்லை. அவங்க பாட்டு நார்மலாக இருக்கு வீடு. ஏன்னா எந்த மனைவி கணவனுக்கு அப்பெல்லாம் சூட்டு இருந்தாலும் அந்த மனைவியாகவே கிருஷ்ணன் வந்து சூட்டான் மீதியம்மா. ஆக 5 லட்சம் கோபிகைகளுக்கு 5 லட்சம் கோபிகளுடைய புருஷர்களாகவும் தகப்பனார்களாகவும் தாயார்களாகவும் வழிபடுத்தாங்க. இது என்ன சொல்கிறேன், இதுதான் மகாயோகி. அப்படி ஆச்சரியமான வடிவம் எடுத்தவன் எங்கள் திருவேங்கடமுடையார் என்று சொல்லி ரசிக்கிறார் நாரதர். இதுக்கு பின்னணியான ஸ்லோகம் கேளுங்க. மகாயோகி தாம் தாங்கிரிகே கோபிகா சதி ரூபதாம் சம்வகன்யோ பபௌ சமக்ஷம் சமேஷாம் சராசே பிரகுர்வன் விஷாத்ரீஸ்வரோயம் சதா நோவது மகாயோகினே நமஹா. இதுக்கு பின்னணியான தமிழ் பாடல். பொதுவர் பெண்டீர் குறவை கூத்தில் 5 லட்சம் கண்ணன் அதுவோர் யோகி சோபரி போல பொதுவர் வீட்டில் தாயாய் தாரமாயாகி அருளிய மகாயோகி அவனே. ஓம் மகாயோகினே நமஹா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.